இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலும் கூட நாம் முதல் நாளிலே பார்த்தோம், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த இரண்டாவது நாளிலே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம இந்த வாரம் முழு தலைப்பு ஒருவருக்கொருவர் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே முதல் நாளிலே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பின் சிந்தை நமக்கு அவசியம் என்பதை இந்த பவுல் வலியுறுத்துகிறார். பொதுவாக நம்ம யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை திட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்காங்க நமக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்க்குற நேரம் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? மனசில் நம்ம அவரை பற்றி என்ன நினைப்போம்? இப்படி திட்டினவர் தானே, இப்படி எனக்கு விரோதமாய் பேசினவர் தானே, எனக்கு விரோதமாக இந்த காரியங்களெல்லாம் செய்தவர் தானே அப்படிங்கிற நினைவுகள் நம்முடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் இல்லையா? நம்ம கண் முன்னே அவரை பார்த்த நிமிஷத்துல அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னதாக வரும். பாருங்க, ஏன் நமக்கு அப்படி வருதுன்னா, நமக்குள்ள அந்த மன்னிப்பின் சிந்தை இல்லாதது தான் அந்த காரணம். ஆனா ஆண்டவரை பாருங்க, ஒவ்வொரு வினாடியும் கூட நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்ம செய்கிற காரியங்கள், அவருக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள், பார்வைகள், செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் அவர்கிட்ட போகும்போது அவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாருன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு அவருக்கு மனது வருமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போதே இப்படி செஞ்சவன் தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்போது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாகவே எப்பவும் பாவம் செஞ்சுட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். அவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறோம், பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். அப்ப நாம போய் அவர்கிட்ட ஒரு காரியத்துக்கு நிற்கும் போது நம்ம செய்த பாவங்கள் தானே அவர் கண் முன்னால வரும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யறாராம்? மன்னிக்கிறாராம். அதான் உன் பாவத்தை எல்லாம் நான் எங்க கொண்டு போடுறேன்? சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போடுறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமா நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் உன்னை விட்டு என்ன செய்யிட்டேன்? அகற்றி போடுகிறேன் என்று சொல்றார். அப்படி அவர் மன்னிக்கிற குணமுடையவராக இருக்கிறதுனாலதான் நம்ம கேட்கிற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவரால் பதில் கொடுக்க முடியுது. இல்லைன்னா நம்ம மனிதர்களை போல அவர் நினைத்திருந்தாரானால், என்ன அப்படி பேசினவன் தானே, இவன் அன்னைக்கு அந்த பாவத்தை செஞ்சவன் தானே, இன்னைக்கு நீ செய்யாதன்னு சொன்னப்புறம் மறுபடியும் அவன் செய்தவன் தானே, இப்படியே ஒரு நினைப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய முடியுமா? அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனாக இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? அதை போல ஒரு சிந்தை, நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகின்றார். பாருங்க, நம்ம கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னிச்சாரு அதை போல நாம் மன்னிக்கிறோமா? இல்லை, இன்னைக்கு நான் மன்னிக்கல. எத்தனையோ பேர் எனக்கு விரோதமா பேசும்போதும் ஏதாவது வார்த்தை நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிடுறோம்ல. ஏதாவது ஒரு காரியங்களை செயல்படுத்துமா, நீங்கெல்லாம் அன்னைக்கு இப்படி செய்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு மன எழுச்சி நமக்குள்ள வந்துருது இல்ல, போய் அவங்க செய்த காரியங்களை நினைத்து. ஆனா ஆண்டவர் அப்படியே இல்லை. என் பிள்ளை, என் மகன், என் மகா அப்படியே அவர் நினைச்சிடறார். நம்ம அவர் அண்டை போகும்போது கண்ணீரோடு அவர் பாதத்தின் அருகே நாம் செல்லும் போது அவர் நம்மை தம்முடைய மார்போடு அணைத்து கொள்கிறார். நம்ம செய்த பாவங்களோ அக்கிரமங்களோ மீறுதல்களே அவர் எண்ணாதபடி நம்மை அணைத்து கொள்கிறார். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டு அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் இப்படி செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, சாரிப்பான்னு சொல்லி கேட்கும்போது அந்த தகப்பன் தள்ளி விட மாட்டான்ல. சரி, என் பிள்ளை திருந்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் ஓடி அணைத்து கொள்கிறான் அந்த பிள்ளையை. அதே போல அதை விடவும் மேலான ஒரு அன்பு தான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அதான் அவர் சொல்றாரு, அவர் ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னித்து வாழுங்கள். இந்த உலகத்துல நம்ம என்னத்தை கொண்டு போறோம்ல, போகும்போது எதையுமே நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அப்போ இந்த உலகத்திலே வாழும்போது நாம் எல்லா காரியங்களையும் மறந்து, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவர்களை மன்னித்து நாம் வாழும் பொழுது நம்முடைய மனதிலும் ஒரு சந்தோஷம்,
இல்லையா? நம்முடைய மனதிற்கு நம்ம இருமாப்பாய் நம்முடைய வாழ்க்கையில பிறர் செய்த தவறுகளை அல்லது பிறர் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நம்முடைய மனதுக்குள்ளே வைத்து நம்ம வருத்தி கொண்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய மனதிற்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, நம் மனதிலே ஒரு சமாதானம் இருக்காது. ஆனால் நம் ஆண்டவருக்குள்ளாக எல்லாவற்றையும் மன்னித்து, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் அநேக காரியங்கள், என்னுடைய குடும்பங்களிலும் கூட அநேக காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் நடைபெற்ற போதிலும் கூட நான் அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை நான் இழந்து போகலை. கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவேன், அவர் பாதத்தில் அழுது புலம்புவேன். இசப்பா, எனக்கு நடந்த இந்த நிகழ்வு எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நியாயாதிபதி, பெரிய ஜட்ஜ் எனக்கு இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நான் கண்ணீரோடு போராடின போது ஆண்டவர் அநேக காரியங்களிலே நன்மையாக முடிய பண்ணி இருக்கின்றார். பாருங்க, அப்ப நான் ஒருவருக்கொருவர் நான் மன்னித்த அதே நபர்களை நம்ம திரும்ப மறுபடியுமா பார்க்கும்போதும் கூட என் வாழ்க்கையில அந்த ஒரு கோபமான அல்லது ஒரு காய்மாகாரமான ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்ததில்லை. அப்படியே மன்னித்து, அப்படியே மறந்து நான் எனக்கு இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து வாழும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் சந்தோஷத்தையும் சமாதானம் உள்ளவர்களா நாம் வாழ முடியும். இன்னும் பாருங்க, மார்க் 11:25 இயேசு கூறுகிறார், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்ப நமக்கு ஒரு விரோதமா நம்மளுடைய சகோதரனோ சகோதரியோ, நம்ம அண்டை வீட்டுக்காரங்களை யாரோ தப்பு செய்துட்டாங்க, நமக்கு விரோதமா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய தவறுகளை பரலோகத்தில் இருக்க பிதா மன்னிக்கணும்னு சொன்னா, நாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரிகளை நாம் மன்னித்தாதான் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய குறையை, நம்முடைய தவறுகளை அவர் நினைச்சு வரான், மன்னிப்பாராம். அப்போ நம்ம எவ்வளவு மன்னிக்கிற சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இல்லையா? அப்போ நாம நினைக்கிறோம், அது எப்படி நான் மறக்க முடியும், அவன் அன்னைக்கு பேசின பேச்சு எப்படி இருந்து தெரியுமா, அதெல்லாம் மறக்கவே முடியுமா அப்படிலாம் நம்ம உலகத்துல பேசுறோம்ல. ஆனா அதே நேரத்துல அப்ப என்னுடைய தவறுகளையும் என்னுடைய பாவங்களையும் பிதா மன்னிக்க மாட்டாரே? அப்படி நம்ம நினைச்சோம்னு சொன்னா நிச்சயமாக நம்ம மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை என்ன செய்வோம், கொடுப்போம் இல்லையா? ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுங்கள் என்று சொல்லி. நாம் பிறர் செய்த தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். நாம் பிறரை மன்னித்து நம்ம ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் எனக்கு விரோதமாக இவங்கெல்லாம் எனக்கு என்னெல்லாமோ செய்தாங்கப்பா, ஆனாலும் நான் அவங்கள எல்லாம் மன்னிச்சிடறேன்னு சொல்லும்போது அப்பா என்ன செய்வாங்க, என் பிள்ளை எவ்வளவு அவங்களெல்லாம் இவ்வளவு அவளுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் என்னென்னமோ காரியங்கள் செய்தாலும் கூட அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னைக்கு அவள் எவ்வளவோ மன்னிக்கிற சிந்தையோடு இருக்கிறாளே என்று சொல்லி பிதா நாம் செய்த தவறுகளை கூட அவர் மன்னிக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பை வழங்குவோம். மன்னிப்பை வழங்கி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி மன்னிப்பை நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய உள்ளம் ஒரு சந்தோஷத்தினாலும் ஒரு சமாதானத்தினாலும் நிறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட அனுபவம் அதுதான். மற்றவர்களை மன்னிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம், என் உள்ளத்திலே அந்த சமாதானம் இருக்குது. ஆகவே நீங்களும் கூட உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை பலர் செயல்பட்டாலும் கூட அவர்களுக்கு அந்த தப்பிதங்களை மன்னித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தவறுகளை அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள். எல்லா ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருடைய பொறுப்பிலை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல 2வது நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த நாளிலும் கூட ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அப்பா கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்ததை போல நாங்கள் எவ்வளவு பாவிகளாயும் அக்கிரமக்காரர்களாயும் துரோகிகளாயும் இருந்த போதிலும் நீர் எங்களுக்காக மன்னித்தீரப்பா. எங்களை மன்னித்து இந்த உலகத்துல இன்னுமாக வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்களும் ஒருவருக்கொருவர் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து ஆண்டவரை மறந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மன்னிப்பின் மூலமாக ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீ கொடுக்கிற அந்த சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.